காரைக்கால் கோட்டுச்சேரி பகுதியில் குழந்தையின் கழுத்தில் இருந்த தங்க நகையை தந்தையின் நண்பரே திருடியது சிசிடிவி காட்சி மூலம் அம்பலமாகியுள்ளது. இச்சம்பவத்தில் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். இதில் தந்தை விமல் பெட்ரோல் பங்கிற்கு சென்ற போது குழந்தை நண்பர் பாலகிருஷ்ணனிடம் இருந்தது. இதை பயன்படுத்தி கொண்ட அவர் தங்க டாலரை திருடும் காட்சி பதிவாகியுள்ளது. தற்போது பாலகிருஷ்ணன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தேனி மாவட்டம் போடி அருகே மனைவி மற்றும் மைத்துனரை கொலை செய்த சம்பவத்தில் குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. முத்தையன் செட்டிப்பட்டியைச் சேர்ந்தவர் சிவக்குமார், இளைய மகன் பிரதீப். இருவரும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் நிர்வாகிகளாக செயல்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பிரதீப்பிற்கு சின்னமனூரைச் சேர்ந்த நிக்கிலா என்பவருக்கும் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. தம்பதிகளுக்குள் அடிக்கடி தகராறு ஏற்பட்டதை தொடர்ந்து நிக்கிலா கடந்த 1 வாரத்திற்கு முன்பு கணவர் பிரதீப் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். மேலும் தன் சொந்த ஊருக்கே செல்ல முடிவு செய்த அவர் தனது சகோதரர் விவேக்குடன் பொருட்களை எடுத்துச் செல்ல வந்தார். அப்போது சிவக்குமார் மற்றும் பிரதீப் இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் கைகலப்பு ஏற்பட்டு கணவர் பிரதீப் மைத்துனர் விவேக்கை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார். இதை பார்த்து மயங்கி விழுந்த நிக்கிலாவை சிவக்குமார் அரிவாளால் வெட்டி கொலை செய்துள்ளார். பின்னர் இருவரும் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் இருவர் உடலையும் கைப்பற்றி அதனை உடற்கூராய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தற்போது தப்பியோடியவர்களை தேட தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கடையாலுமூடுவில் ஹோட்டல் ஊழியரை சரமாரியாக தாக்கிய 2 கைது செய்யப்பட்டனர். ஹோட்டலில் ஹோட்டலில் சாப்பிட்ட பில்லை கூகுள் பே மூலம் செலுத்தியதாக ஷிபு, விஜில் ஆகியோர் நாடகமாடினர். ஆனால் பணம் வரவில்லை என ஹோட்டல் ஊழியர் மாகின் கேட்டபோது அவரை துரத்தி இருவரும் சரமாரியாக தாக்கினர்.